ஹரி ஓம். இன்றைக்கு வகுப்பில் நம்ம 2 கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஒன்று நம்ம கலாச்சாரத்தை பற்றின ஒரு நாலேஜ், அதுக்கப்புறம் த கான்செப்ட் ஆஃப் சக்ஸஸ்னால் என்ன. கலாச்சாரத்தில் நம்ம பாரம்பரியமாக வருகிற ஒரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்பை நம்ம 4 பிரிப்போம். நம்ம கலாச்சாரம் ஒன்று பிரம்மச்சரிய ஆசிரமம். அந்த காலத்தில் ஒரு 12 வயசு வரைக்கும் அந்த பையன் வீட்டில் இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் அப்ராக்சிமேட்டாக போய் குருகிட்ட போய் படிப்பான். அந்த குருன்னா குருகிட்டே இருந்து படித்து அதுக்கப்புறம் என்ன விருப்பப்பட்டு சேர்றானோ அதை கற்றுக்கலாம். இப்போ ஒரு ஆர்ச்சரி கற்றுக்கணும் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் குருகிட்ட போய் கற்றுக்குவான். அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது கம்ப்ளீட் பர்சனாக வருவான். ஏன்னா அந்த குரு 2ஐயும் சொல்லி கொடுத்துருவார். ஒன்று வாழ்க்கை கல்வியும் சொல்லி கொடுப்பாரு, அந்த ஆர்ச்சரியும் அவனுக்கு சொல்லி கொடுத்துருவாரு. அப்போ அவன் நேராக வந்தானா அரசன்ட்டு வருவான், தன்னுடைய திறமையை காமிப்பான். அப்போ அரசர் அந்த குருவுக்கு உண்டான பணத்தை கொடுத்து நீ கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ குருவிட்டு கொண்டு கொடுத்துட்டு திரும்பி வந்தான்னா வீட்டில் அந்த அன்னைக்கு அவனுக்கு கல்யாணம். அதுக்கு ஆல்ரெடி பொண்ணை பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணிடுவாங்க. வெரி நெக்ஸ்ட் அந்த அங்கே பிரம்மச்சரிய ஆசிரம் முடிகிற அந்த அன்னைக்கே அவன் கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ளே போயிடுவான். அது 2வது ஆசிரமம், இண்டிவிஜுவல் லைஃப். அது மேரேஜ், குழந்தைக. அப்போ பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே குரு கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ளே போனதுக்கப்புறம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ எப்படி நடந்துக்கணும், எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவார். ஸோ அதை அவன் நாலேஜ் அறிவை வச்சுக்கிட்டு தான் அவன் கிரகஸ்த ஆசிரமத்தையே நடத்துவான். தனக்கு பிடித்தது பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் அங்கே பிரதானம் கிடையாது. எது சரி எது தவறுன்னு குரு சொன்னாரோ அந்த ஞானம் மட்டும் இருக்கும் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில். அதை இங்கே அப்ளை பண்ணி அது பிரகாரம் வாழ்வான் கிரகஸ்த ஆசிரமம். 3வது ஆசிரமம், பசங்க தன்னுடைய பையனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கும் போது இவன் கிரகஸ்தாசிரமத்திலேருந்து வெளியில் வரக்கு பர்மிஷன் கொடுத்துடும் சாஸ்திரம். நீ பொறுப்புகளை பைசங்க கையில் கொடுத்துட்டு நமக்கு உண்டானதை எடுத்துக்கிட்டு நாம் ஒரு குடும்பத்தில் ஒரே குடும்பத்தில் வாழலாம். பட் பொறுப்புகள் சம்பாதிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு பொறுப்புகளாக பசங்க கையில் கொடுத்துட்டு தனக்கு உண்டானதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இவங்க ஒரே குடும்பத்தில் வாழ்ந்தாலும் மெயினாக இந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கான உண்டான காலத்தை உருவாக்கிவாங்க. ஏன்னா கிரகஸ்தாசிரமம் இருக்க வரைக்கும் அவனுக்கு பணம் சம்பாதிக்கணும், எல்லாத்துக்கும் தானம் பண்ணணும், தர்மம் பண்ணும் போது அவன் 100% கான்சன்ட்ரேஷனாக சாஸ்திரத்துக்குள்ள வர முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்னால வானப்பிரஸ்தம் வரும்போது அது படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, தியானம், மெடிடேஷன். அப்போ அங்கே என்ன கடமைகள் இருக்குது அப்படிங்கிறதே சாஸ்திரம் நம்ம கல்ச்சர் கொடுக்குது. அதுக்கப்புறம் 4வது ஒரு ஆசிரமம் சந்நியாச ஆசிரமம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆசிரமம். ஏன்னா வானப்பிரஸ்தம் முடிஞ்சுட்டு அவங்க கண்டிப்பாக சன்னியாசம் போகணுங்கிற கம்பல்ஷன் கிடையாது. அந்த சன்னியாசி ஆசிரமங்கிறது பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்தும் சன்னியாசம் எடுத்துக்கலாம், கிரகஸ்தாசிரமத்திலேருந்தும் அவங்க சன்னியாசம் எடுத்துக்கலாம். ஆனால் கணவன் மனைவியோ பர்மிஷன் கொடுத்தா தான் கிரகஸ்தாசிரமத்திலேருந்து அவங்க சன்னியாசத்துக்கு போக முடியும். வானப்பிரஸ்த ஆசிரமத்திலிருந்தும் சன்னியாசத்துக்கு போகலாம். மெயினாக நீங்கள் நம்மளுடைய கல்ச்சரில் சன்னியாசி அப்படிங்கிறவங்க 2 பேர். ஒன்று படிக்கிறதுக்காக, சாஸ்திரம் படிக்கிறதுக்காக, ஒரு குருகுலத்தில் போய் சேரணுங்கிறதுக்காக அவங்க வீடு எல்லாம் தனக்கு உண்டான நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பேரண்ட்ஸுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் இருந்து விடுபட்டு ஒரு ஹோமம் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், அதை பண்ணி அதிலிருந்து விடுபட்டு அவன் சன்னியாசத்தை ஏற்றுக்கலாம். குருவோட போய் சேர்ந்து படிக்கிறதுக்காக விவிதிஷா சந்நியாசம் அப்படின்னு பேர். படிப்பதற்காக ஆசைப்பட்டு படிக்க போனோம். அடுத்தது கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கும்போதோ அல்லது வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்கும்போதோ என்ன பண்ணலாம், அவன் அதுக்கு அந்த ஒரு குருவிடம் சேர்ந்து அவன் படித்து ஞானத்தை பெற்றுட்டான் அப்படின்னா அந்த வித்வத் சந்நியாசம் சொல்லுவோம். அவன் விருப்பப்பட்டு அந்த சன்னியாச ஆசிரமத்துக்கு போகலாம். ஸோ பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்தும் சன்னியாச ஆசிரமம் போகலாம் கல்யாணத்துக்கு முன்னால். கல்யாணம் பண்ணிட்டும் அவன் சன்னியாச ஆசிரமத்துக்குள்ளே போகலாம் இஃப் எல்லாமே சூழ்நிலையும் ஓகே வந்தா. அல்லது வானப்பிரஸ்தத்துலேருந்து சன்னியாசத்துக்கு போய் அவன் கற்றுக்கிறதுக்காகவும் போகலாம், அல்லது கற்று முடிச்சதுக்கப்புறம் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் அவன் சன்னியாச ஆசிரமத்தை ஏற்றுக்கிட்டு அவன் அந்த லைஃப்பை தனியாக லீட் பண்ணிக்கலாம். இதில் ஒருத்தர் சன்னியாசம் எடுக்கிறான்னா நம்ம கலாச்சாரத்தில் 2 இடம் தாங்க. ஒன்று படிக்கிறதுக்காக போகணும், அல்லது படித்ததை சொல்லிக் கொடுக்குறதுக்காக இருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் சன்னியாசி, இவங்க தான் ட்ரூ சன்னியாசி. இதுதான் நம்மளுடைய கலாச்சாரத்தோட பேஸ். ஆனால் நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை சன்னியாசம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான மனப்பக்குவம் இல்லாமல், ஒரு வைராக்கியம் இல்லாமல், பற்றுங்கிறது குறைந்து, இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் டு டேக் சன்னியாசம்.
பற்று இல்லாமல் இருக்கணும். காலையில் எந்திரிச்சோன்னா 5 மணிக்கு காஃபி குடிச்சு பழகினவங்க நீங்கள் ஆசிரமத்துக்குள்ள போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 5 மணிக்கு காஃபி இல்லைன்னு அவங்க சொன்னாங்கன்னா பேக் அடிக்கிற சன்னியாசிகள் நிறைய இருக்காங்க. ஏன்னா அங்கே போய் வாழ முடியாது அவங்களால. ஸோ தனக்குள்ள ஒரு வைராக்கியம் பற்று இதெல்லாம் குறைஞ்சு வைராக்கியத்தை பெற்றிருக்கிறவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் சன்னியாச லைஃப்பை வாழ்றதை நம்ம பார்க்குறோம். ஏன் அங்கே போய் நம்ம சொசைட்டிக்குள்ள ஏன் இந்த மாதிரி போலி சன்னியாசிகள் சாமியார்கள் ஏன் உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனக்குண்டான குவாலிஃபிகேஷனை பெறாமல் தெரியாம என்ன பண்ணிடுவாங்க, காலை உள்ள வச்சிருவாங்க. சன்னியாசம் எடுத்துக்கிறேன் படிக்கிறேன்னு சன்னியாசத்துக்குள்ள போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம இன்னும் குவாலிஃபிகேஷனே ஆகலை, நம்மளால எதையும் விட முடியாது, காலையில் காஃபி விட முடியாது, எதுவுமே விட முடியாது, ஹோட்டலில் ஒரு நாளைக்கு வெளியில் வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. அப்போ அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்களால அதை மனப்போராட்டத்திலிருந்து விடுபட முடியாது. அப்போ அந்த சன்னியாச கோலத்தில் இருந்துட்டு திரும்பி அவங்க நம்ம சாஸ்திர கல்ச்சர் பிரகாரம் திரும்பி வந்து அந்த வீட்டுக்குள்ளேயோ அவங்க வர முடியாது. ஒன்ஸ் நீங்கள் சன்னியாசம் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், திருப்பி எல்லாம் வீட்டுக்குள்ளே வர முடியாது. அப்போ அவங்களால என்ன ஆயிடுது, வீட்டுக்கும் போக முடியாது, சன்னியாச ஆசிரமத்திலையும் அவங்களால நிலைச்சு அங்கே மனக்கட்டுப்பாட வாழக்கு சுகமாக சன்னியாசத்தை அனுபவிக்க முடியாது. உள்ள ப்ரெஷர், மனக்கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடெல்லாம் குறைவாக இருக்கும்போது ப்ரெஷர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த வேஷம் போட்டது போட்டாச்சு. அப்போது அதுக்குண்டான இப்போ காசு வேணும். இப்போ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை வந்ததுன்னா அதுக்கு காசு வேணும். உடனே என்ன அவன் எப்படி அந்த சன்னியாசிகள் நினைக்கிறாங்க, எப்படியாவது முதல்ல காசு பண்ணுற வழி. இப்போ சன்னியாசி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு கடையில் போய் வேலை கேட்டாவோ ஒரு ஜாபில் போய் நீங்கள் என்னதான் குவாலிஃபிகேஷன் டபுள் டிகிரி வாங்கியிருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாவே யாரும் நமக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, சம்பாரித்து ஒரு நேர்மையாக நின்று சம்பாதிக்க முடியலைங்க போகுது. ஏதாவது வழியில் பணம் சம்பாரிச்சாகணும். ஏன்னா எனக்கு என்னுடைய நாக்குக்கு என்னுடைய மனதுக்கு வேணுங்கிறத நான் வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் நான் திருப்தி அடைய முடியுங்கிற இடத்துல போய் தான் அவர்கள் தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். வேறு வழி இல்லாமல் இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு இல்லாமல் சன்னியாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது உள்ள ஒரு அந்த ப்ரெஷர் டெவலப் ஆகும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக தவறான வழிக்கு போயிடுறாங்க. இப்போ பெரிய பெரிய நாம் பார்க்குறோம், தயானந்த சரஸ்வதி சுவாமிகள், குருபரானந்த சுவாமிகள், இந்த மாதிரி லட்சக்கணக்கான நேர்மையான அந்த சந்நியாச வாழ்க்கையை என்ஜாய் பண்ணவங்களும் பாரதத்தில் இருந்தாங்க, இருந்துட்டு இருக்கிறாங்க, இனி இருப்பாங்க. அவங்கள அந்த பில்லர்ஸ் ஆஃப் அவர் கல்ச்சர். ஆக்சுவலாக அவங்க தான் சாஸ்திரத்தை படித்து கிரகஸ்தாகிய நமக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தே ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் அவர் கல்ச்சர். அப்படி நம்மளுடைய கல்ச்சரை தூக்கி கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம கலாச்சாரத்தை சீரழிவு பண்றவங்களும் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா மனக்கட்டுப்பாடு இருக்கிறவங்க சன்னியாசம் எடுத்தாங்கன்னா தே ஆர் த சக்சஸ்ஃபுல் மேன் ஆர் உமன் இன் திஸ் வேர்ல்ட் ஆகிறாங்க. மனக்கட்டுப்பாடு இல்லாத நிலையில போய் அந்த சன்னியாசாசனம் நுழைஞ்சிட்டாங்கன்னா என்ன சொல்றது, நம்மளுடைய இழிவுக்கு அவங்களும் அழிகிறாங்க, நம்மளுடைய மதத்துக்கு ஒரு இழிவை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இதுதான் நாம இன்னைக்கு கல்ச்சர் பாயிண்ட்ல நாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கருத்து, கலாச்சாரம், பாரதத்தின் கலாச்சாரம். அடுத்தது நான் சொன்ன 2வது பாயிண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கறது சக்சஸ்னா என்ன. இப்போ இதுல வந்துங்க விஷன் 2 விதமா இருக்கு. வெஸ்டர்ன் கல்ச்சர்ல சக்சஸ்ங்கிறது வேற அர்த்தம், நம்ம பாரதத்தினுடைய கல்ச்சர்ல சக்சஸ்ங்கிறது வேற. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். வெஸ்டர்னைஸ் அவங்க பீப்புளுடைய சக்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம் நிறைய சம்பாதிச்சிட்டா சக்சஸ், ரிலேஷன்ஸ் இருந்ததுன்னா சக்சஸ், ரிட்டையர்மெண்ட் பிளான் வச்சிருந்தோம்னா சக்சஸ், ஒரு ஹவுஸ் வாங்கிட்டோம்னா சக்சஸ், என்டர்டெயின்மெண்ட் நிறைய பண்ணோம்னா சக்சஸ், ஹாலிடே பிளான் போட்டோம் என்ஜாய் பண்ணணும் ஹாலிடேனா சக்சஸ், ஒரு வேர்ல்டு டூர் போனா சக்சஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கோலை வச்சு அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா சக்சஸ். இதெல்லாம் நமக்கு கிடைக்கலன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபெயிலூர். திஸ் இஸ் வெஸ்டர்ன் கல்ச்சர், நாட் பாரதத்தினுடைய கல்ச்சர் அல்ல. இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்துல சக்சஸ்னா என்ன, எப்படி நம்ம முன்னோர்கள் எதை சக்சஸா வச்சிருந்தாங்க, தி டெஃபினிஷன் ஃபார் சக்சஸ் இன் அவர் பாரதம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். புத்தர் எடுங்க, மகாத்மா காந்தி எடுங்க, வேல்யூ ஃபார் சிம்பிள் லிவிங் இருந்தது, ஹை திங்கிங் இருந்தது. இவங்கெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், சக்சஸ்ஃபுல் பர்சன். இப்போ இதை வச்சுதான் நம்ம என்ன சொல்லணும், ஐ ஹாவ் டு டிசைட் நம்மளுடைய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சக்சஸ்ஃபுல் பர்சனா இல்லையாங்கிறது மெஷரிங் ஸ்கேல் இதுதான். இப்போ ஏன் அந்த சிம்பிள்
வேல்யூ ஃபார் சிம்பிள் லிவிங் தான் சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ மனசில் வந்து எத்தனையோ ஆசை தோணும். அதில் சிலது வந்து நமக்கு நிறைவேறி இருக்கும், சிலதெல்லாம் வந்து நிறைவேறாமல் போகும். எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்போம் ஆசைப்பட்டது அடையப்படாமல் போகிறதுக்கு. ஏன்னா நம்ம ஆசைப்பட்டது அடையறக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது அப்படின்னா அது நிறைய வேரியபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது வந்து விளையாண்டு நமக்கு கிடைக்கும்னு இருந்தால் தான் கிடைக்கும். நம்ம பழமொழி சொல்லுவோம், விளக்கனையே பூசிட்டு நீங்கள் கடற்கரையில் இருக்கிற மண்ணில் புரண்டா கூட ஒட்டுறதா ஒட்டும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் முயற்சி பண்ணாலும் நமக்கு அந்த பொருள் கிடைக்கிறதுக்கு அல்லது ரிலேஷனோ ஏதோ ஒன்று அடைவதற்கு நம்ம கோல் வச்சு முயற்சி செய்யும் போது நடுவில் ஒரு வேரியபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அது வந்து என்னன்னு சொல்றது, நம்மளுடைய பூர்வ ஜென்மத்து கர்ம பலனா இருக்கலாம், நடுவில் வந்து விளையாடுறது, வேரியபிள் ஃபேக்டர்ஸ் எது வேணா சொல்லலாம். அப்போ அது வந்து ஒரு பிளே பண்ணும்போது நமக்கு அதில் வெற்றி அடையிறது இல்லை. இப்போ நமக்கு ஒரு வெற்றி அடையல அப்படிங்கும்போது தோல்வி மனப்பான்மை வந்தது. அப்போ கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல விசாரம் பண்ணி, இஃப் யூ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் a sense of failure, என்ன பண்ணி ஆகணும்னா, we have to change the definition for success. எப்போ வெஸ்டர்ன் ஸ்டைலில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த கெட் அவுட் ஆஃப் த சென்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்லேருந்து நீங்கள் வெளியில் வரவே முடியாது. ஏன்னா ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குங்கிறது கண்டிப்பாக கிடையாது. அப்போ அந்த வெஸ்டர்ன் கல்ச்சருக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஃபியர் ஆஃப் அல்லது சென்ஸ் ஆஃப் ஃபெயிலியூர் அப்படின்லேருந்து விடுபடுறக்கு வாய்ப்பே கிடையாது. பாரதத்தினுடைய கல்ச்சருக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா அங்கே சக்ஸஸ்ங்கிறது என்னன்னு நமக்கு புரியும் போது நாம் எப்பவுமே என்ன ஃபெயிலியருங்கிற ஃபீலிங் நமக்கு வராது. ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர் என்ன சொல்லுது, ஆசைப்படுறதுங்கிறது இச்சா சக்தி, அதில் தப்பே கிடையாது. ஆசைப்படுறதுங்கிறது இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் ஆஃப் ஹியூமன் பீயிங். மற்ற எந்த அனிமலுக்கும் கொடுக்காத ஒரு ப்ரிவிலேஜ் ஹியூமன் பீயிங் கொடுத்தது ஆசைப்படுதல், அதில் தவறே கிடையாது. ஆனால் என்ன ஆசைப்படும் போது தெரியணும், ஒன் கேனாட் ஃபுல்ஃபில் ஆல். ஏன், எங்கிட்ட இருக்கிற பாடி ஒரு லிமிட்டட் பாடி, லிமிட்டட் மைண்ட், லிமிட்டட் என்ன சொல்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லாமே ஒரு லிமிட்டடான ஒரு விஷயத்துக்குள்ள தான் நான் உட்காந்துருக்கேன். ஆனால் பாருங்க, அந்த லிமிட்டடான ஒரு உடல் ஆகுனா உடம்பு சரியில்லாத போகுது, அதுக்கு சொல்றது லிமிட்டட். ஆகுனா கொஞ்ச நேரம் படித்தா டயர்ட் ஆயிடுது மூளை, அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல, ஹீட் ஆயிடுது, எங்கே தெரிச்சு ஓடலாமான் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், அது அவ்வளோதான், அதோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். கண் அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். எல்லாமே பாடி எப்படித்தான் இருக்குது, ஒரு லிமிட்டடான ஒரு பாடி. ஆனால் அந்த பாடியை வச்சுக்கிட்டே நம்ம நிறைய இடத்துல வெற்றியும் கண்டிருப்போம். ஆனால் நம்ம அதை அதிகமாக நினைக்கிறது இல்லை. எந்த இடம் தோற்று போயிட்டோமோ நாம் நினைக்கிறோமோ அதில் தான் நம்ம மனசு வந்து கவலைப்படுது. ஆனால் நம்ம வெற்றி பல இடத்துல நம்ம அடைஞ்சுதான் இருப்போம். இப்போ சக்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெஃபினிஷன் ஃபார் சக்சஸ் என்ன? அதாவது ஒரு ஆசைப்படுறோம், அது தவறில்லை. அதை அடையிறதுக்கு உண்டான முயற்சி செய்கிறீங்க, அதுவும் தவறில்லை. ஆனால் முயற்சி செய்யும் போது வெற்றிங்கிறது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, முயற்சி செய்யும் போது அந்த வேல்யூவை விட்டு கொடுக்காமல், தர்மத்தை விட்டு கொடுக்காமல், தர்மத்திற்கு உட்பட்டு ஆசைப்படணும், தர்மத்துக்கு உட்பட்டு முயற்சி செய்யணும். அப்படிங்கும்போது நீங்க அந்த முயற்சி செஞ்சதுக்கு அப்புறம் அது உங்களுக்கு முயற்சி செஞ்சது கிடைக்கலனா கூட மனதில் என்ன இருக்காது, முயற்சி பண்ணணும் கிடைக்கல, ஓகே, ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வந்துடும் தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணும்போது. இப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதுன்னு இருக்கு, எதுக்கு முயற்சி பண்றோங்கிற யோசனை பண்ணணும். வாழ்க்கைக்கு தேவை நெசசிட்டிஸ், வாழ்க்கைக்கு லக்ஸூரின்னு இருக்கும். வாழ்க்கைக்கு உண்டான தேவைக்கு நீங்க போராடித்தான் ஆகணும். உணவு, உடை, இருப்பிடம், அதுக்கு நம்ம போராடித்தான் ஆகணும். அதுல நம்ம முயற்சி பண்றோம், தர்மத்துக்கு உட்பட்டு பண்றோம். அப்படிங்கும்போது மனம் வந்து ஒரு டிப்ரெஷனுக்கோ ஒன்று கிடைக்கலனா கூட டிப்ரெஷனுக்குலாம் போகாது. ஒரு ஆங்ஸைட்டி, ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போகாது. ஆசைப்படுறதுலையும் தப்பு கிடையாது. தர்மத்துக்கு உட்பட்ட ஆசையாக இருக்கணும். நம்ம பண்ணுற முயற்சி எப்படி இருக்கணும், தர்மத்துக்கு உட்பட்டு முயற்சியாக இருக்கணும். அப்படி பண்ணும்போது அதில் ரிசல்ட் எப்படி வந்தாலும் மனம் வந்து பாதுகாக்கப்படும், மனம் வலிமையை இழக்காது. இப்போ அது மாதிரி நெசசிட்டியாக இருக்குதான்னு பார்க்கணும்.
முயற்சி பண்ற விஷயம் நெசசிட்டியா? ஏன்னா லக்ஸூரிக்கும் இப்ப நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லா லக்ஸூரியும் எங்க கொண்டாந்து போட்டுக்கிட்டோம்? தேர் ஆர் டூ திங்ஸ், ஒரு நெசசிட்டி, ஒரு லக்ஸூரின்னு சொன்னேன். இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ள வந்தோன்னே நாம என்ன நினைக்கிறோன்னா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லக்ஸூரியும் கொண்டாந்து கன்வெர்டட் இன்டு நெசசிட்டியில போட்டுக்கிறோம். எல்லா லக்ஸூரியும் நெசசிட்டி. ஏசி அந்த ஒரு காலத்துல செருப்பே லக்ஸூரியா இருந்தது, அது நெசசிட்டிக்கு வந்தது. இப்படி ஒன்னொன்னா இப்ப ஏசி என்ன ஆயிடுச்சு? நெசசிட்டிக்கு வந்துருச்சு. அப்போ லக்ஸூரி எல்லாமே இப்படி நெசசிட்டிக்குள்ள வரும்போது நாம என்ன நினைச்சுக்கிறோம்? அதுதான் சிவிலைசேஷன் நினைச்சுக்கிறோம். எது? லக்ஸூரி எல்லாம் கொண்டாந்து நெசசிட்டியில போட்டு அது அந்த நெசசிட்டி ஃபுல்ஃபில் பண்றது தான் ஒரு சிவிலைஸ்டு வே ஆஃப் லிவிங் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில் எவ்வளவு சிம்பிளா எத்தனை பொருள்கள் இல்லாமல் நாம வாழ்றோமோ, தட் இஸ் முதலே சொன்ன டெஃபினிஷன் ஃபார் சக்சஸ்ங்கிறது வேல்யூ ஃபார் சிம்பிள் லிவிங். நீங்க எவ்வளவு லக்ஸூரி விடுங்க, நெசசிட்டிலேயே எவ்வளவு நீங்க நெசசிட்டி குறைச்சிக்கிட்டு வர்றீங்களோ, த வேல்யூ ஃபார் சிம்பிள் லிவிங். மகாத்மா காந்தி லிவ்ட் ஹாஃப் நேக்கட், பட் இன்னைக்கு வேர்ல்டு அவர் அப்ரிஷியேட் பண்ணுதே. அப்போ என்ன? அவர் சிம்பிள் லிவிங். இவர் என்ன பண்ணாரு? புத்தர் தன்னுடைய ராஜ்யத்தை விட்டுட்டு போயிட்டார். ஸோ அவர் என்ன, அவர் எது முக்கியத்துவம் கொடுத்தாரு? வேல்யூ ஃபார் சிம்பிள் லிவிங். அதுதான் உண்மையில் சக்சஸ். நாம என்ன நினைச்சுக்கிறோம்? லக்ஸூரியெல்லாம் கொண்டாந்து நெசசிட்டியில போட்டு அதையெல்லாம் ஏர்ன் பண்ணினா தான் அது சிவிலைசேஷன் சக்சஸ் நாம நினைச்சுக்கிறோம். இப்போ நம்ம எடுத்த ரோல் மாடல் 2 பேரும் எதை சக்சஸ் நினைச்சாங்க? அதனாலதான் அவங்க எல்லாம் ஹாப்பியா இருந்தாங்க. ஹை திங்கிங் இருந்தது. மகாத்மா காந்திகிட்ட ஹை திங்கிங், நம்ம நாட்டை எப்படியாவது சுதந்திரம் பெற்று தரணும். ஸோ அந்த அளவுக்கு ஹை திங்கிங், அதே மாதிரி சிம்பிள் லிவிங். இதுதான் உண்மையில சக்சஸ் இன் அவர் கல்ச்சர். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்னை கேட்டாங்க, ஜாலி அப்படின்னா என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர்ல சண்டே ஜாலியா இருக்கிறது, ஹாலிடே அப்படின்னா கண்ட பக்கம் சுத்தணும், ஹோட்டலில் சாப்பிடணும், அந்த மாதிரி ஜாலி. புது ட்ரெஸ் வாங்கணும், ஜாலி. இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஜாலி. பட் நம்ம கலாச்சாரத்தில் நீங்க சொல்ற ஜாலிங்கிற வேர்டுக்கு என்ன டெஃபினிஷன் கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு உடல் உழைப்பை, உடல் வருத்தி, கண்டிப்பா பெயின் வில் பி தேர், பட் we learn to enjoy the pain. ஒரு பையன் பரீட்சைக்கு படிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா பெயின் இருக்கும். ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக உழைக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா பெயின் இருக்கும். ஆனா நம்ம கல்ச்சர்ல we learned to enjoy the pain. அது எப்படிங்க என்ஜாய் த பெயின்? அதே பெயின் அது எப்படி என்ஜாய் பண்றது அப்படின்னா, ரகசியம் சொல்ற பாருங்க. இப்போ நாம ஒரு பையன் +2 படிக்கிறான், இல்லை காலேஜ் நீங்க படிக்கிறீங்க. கஷ்டப்பட்டு படிக்கும்போது கண்டிப்பா உடல் வலிக்கும். ஆனா மனதுக்குள்ள ஒரு திருப்தி வந்துடும். என்னன்னு? கஷ்டப்பட்டு படிக்கிறோமா, அது அதுக்கு உண்டான பலனை கொடுக்கும். அப்ப என்ன ஆகும்? இந்த பெயின், எவ்வளவு பெயின் நாம அதிகமா அனுபவிக்கிறோமோ, அந்த அளவுக்கு உடல் உழைப்பை கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பெர்சன்டேஜ் ஆஃப் வெற்றி அதிகமாக போகுது. அப்படிங்கிறதுல தான் we learn to enjoy the pain. நாம என்ன எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உடல்ல, அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது. மார்க் படிக்கிறீங்க, ஸ்கூல்ல படிக்கிறீங்க அப்படின்னா அதுல வெற்றி வந்தா தானே யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ஸோ படிக்கும்போது அந்த வலி வந்தாலும் மனதுக்குள்ள என்ன இருக்கும்? we learn to enjoy the pain. இப்போ நீங்க யோகாசனம் பண்றீங்க, ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்குறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? நம்ம கலாச்சாரத்துல யோகாவது அவர் கலாச்சாரம் இல்லைங்களா? அதுல என்ன சொல்றாங்க? சொல்லி கொடுக்கும்போது யூ ஸ்ட்ரெச், என்ஜாய் த ஸ்ட்ரெச், யூ என்ஜாய் த பெயின் அப்படிங்கிற வேர்டு எப்படி எடுத்துக்கிறோம்? அப்ப அந்த இடத்துல வலிச்சாலும் எனக்கு உடம்பு ஒரு என்ன சொல்ல, ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியோட என் உடம்பு எனக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு என்ஜாய்மெண்ட். we are feeling the pain. இதுதாங்க சீக்ரெட் ஆஃப் சக்சஸே. ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறானா இல்லையாங்கிறது how he take the pain. ஒரு நல்லதுக்காக உழைக்கும் போது அவன் எந்த அளவுக்கு அந்த பெயினை ஏத்துக்கிறான், அக்செப்டன்ஸ் ஆஃப் த பெயின்.
அதுதான் அவனுக்கு என்ன ஆகுது, அவனுக்கு அந்த இடத்துல வெற்றி கொடுக்குது. அதுதான் உண்மையில சக்சஸ். நம்ம ஒண்ணுக்கு உழைக்கும் போதே ஒரு அறிவை நம்ம கல்ச்சர் கொடுக்குது. ஏன்னா இப்ப நீங்க ஒன்னு அடையணும்னு நினைக்கிறீங்க, அது எப்படிப்பட்ட ரிசல்ட்டா வரலாம். ஆக்ஷன் ஆஸ் அன் ஓன் ரிசல்ட். 4 பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். என்னதான் நீங்க ஒர்க் பண்ணாலும் 4 டைப்ஸ் ஆஃப் ரிசல்ட்டை, மொத்தமா வர ரிசல்ட்டை நம்ம கல்ச்சர் 4 பிரிச்சிருது. 1, நீங்க உழைச்சதுக்கு மேல கூட வரலாம். நீங்க எதிர்பார்த்தது இவ்வளவு படிச்சிருக்கோம், இவ்வளவு வார்த்தா வரும் அப்படி நீங்க கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க. ஆனா ரிசல்ட் பேப்பர் வாங்கி பார்த்தா அதுக்கு மேல கூட வரலாம். அடுத்த பாசிபிலிட்டி, நாம எழுதியிருக்கோம், இன்னது வரும்னு நினைச்சோம், ஒரு 80% மார்க் வரும்னு நீங்க நினைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 80 கரெக்டா வருது, அப்படியும் ரிசல்ட் வரலாம். கர்மத்தினுடைய பலன், த பல ஆக்ஷன், கர்மத்தினுடைய பலன் சொல்லுவோம், ரிசல்ட் ஆஃப் த ஆக்ஷன். அடுத்தது, நீங்க 80 வரும்னு நினைச்சிருப்பீங்க, கொஞ்சம் குறைஞ்சு 70 அப்படி கூட வரலாம். இத பாசிபிலிட்டி. அடுத்தது இன்னொன்று இருக்குது, ஒன்று நினைச்சதுக்கு மேல வரலாம், அல்லது நினைச்சதே வரலாம், இல்ல கம்மியா வரலாம், இதெல்லாம் கூட ஏத்துக்கலாங்க. விபரீதமான பலன் சொல்லுது சாஸ்திரம், அதுவும் வரலாம். யாருக்கு? மனிதனாக பிறந்த அனைவருக்கும் உண்டான ரூல் இது. நியதியே இப்படித்தான், ஆர்டரே இப்படித்தான், இறைவனோட படைப்பே இப்படித்தான், நேச்சரே இப்படித்தான். எப்படி வேணா நீங்க புரிஞ்சுக்க. என்னன்னா விபரீத பலன் என்ன, நம்ம இன்னைக்கு ரிசல்ட் வரும்னு உட்காந்துருப்போம், நம்ம என்ன மார்க் வாங்கியிருக்கோம் நெட்டில் தேடி நம்ம இன்னைக்கு என்ன மார்க்குன்னு தேடலான்னு பார்ப்போம். கடைசியில் பார்த்தா நம்ம நம்பரே இருக்காது. அந்த காலத்தில் பேப்பரில் தான் தொலைவாங்க, நம்பர் பேப்பரில் வரும். ஐயா அப்போ பார்த்தா நம்பரே இருக்காது. விபரீத பலன். என்ன அப்புறம் ஆரம்பிக்கும் பாருங்க போர்க்களம். அப்புறம் சென்னை, அப்போல்லாம் சென்னைக்கு ஓடணும், போய் அந்த பேப்பர் திருத்த இடத்துல போய் நின்று ஃபைட் பண்ணி நம்ம நம்பர் பேப்பர் எங்கே கண்டுபிடிச்சி மார்க்கு, அப்படியே ரொம்ப கஷ்டம். விபரீத பலன். இது வருது அப்படின்னா யார் உள்ள விளையாடுறா? நீங்க முயற்சி பண்ணிட்டீங்க, ரிசல்ட் நீ என்ன முயற்சி பண்ணீங்களோ அதுக்கு உண்டான ரிசல்ட் வருதுன்னா அப்ப 2க்கு உள்ள ஒரு ஃபேக்டர், அதைத்தான் சொன்ன வேரியபிள் ஃபேக்டர். அதுதான் அதுவும் பூந்து விளையாடுறா. அது என்னன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? வேரியபிள் ஃபேக்டர் எப்படி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதா, இல்ல தூக்கி விடுதா, இல்ல கீழே இருக்குதா, இல்ல வேணுங்கிறத கொடுக்குதா நமக்கு தெரியாது. அதை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியாத ஒரு ஃபேக்டர். அதனாலதான் என்ன சொல்லுவோம், பிரயத்தனம் பண்றீங்க, முயற்சி பண்ணிட்டீங்க, ஆனா அது மட்டும் பண்ணீங்கன்னா அந்த வேரியபிள் ஃபேக்டர் நீங்க தொடர்றது இல்ல. வேரியபிள் ஃபேக்டர் தொடர்றதுக்கு ஒண்ணு நம்மளுடைய புண்ணியம். அப்போ புண்ணியம்ங்கிற ஒரு ஃபேக்டர் நீங்க உங்க அக்கௌண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா அதுவோ என்ன பண்ண, அந்த வேரியபிளை உங்களுக்கு பாசிட்டிவா மாத்தி கொடுக்கும். இப்ப என்ன புண்ணியம்னா என்ன, இப்போ ஒரு இறை வழிபாடு, அவங்கவுங்க என்ன இறைவனை வழிபடுறீங்களோ அந்த ஒரு இறை வழிபாடு பண்ணும்போது அந்த ஆக்ஷன் ஜஸ்ட் கிவ்ஸ் புண்ணியா, பிரயர் கிவ்ஸ் புண்ணியா. இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, ஒரு அனிமல்ஸ்க்கு ஹெல்ப் பண்றீங்க, மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது அது ஹெல்ப் பண்ற அப்படிங்கிறது பணத்தை தான் கொடுக்கணுங்கிறது இல்லை, உழைப்பை கொடுக்கலாம், நேரத்தை கொடுத்து உழைப்பை கொடுக்கலாம். வீட்டில் இருக்கிற வயதானவர்களை சரியாக பார்த்துக்கிட்டாவே அது என்னது அந்த காலத்துல புண்ணியம். சோ இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை முறைகள் தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கை வாழ்றீங்க அப்படின்னு, அந்த ஷேரிங் இருக்கு, அகாமடேஷன் இருக்கு, எனக்குள்ள எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு இறை வழிபாடு, இதெல்லாம் என்ன பண்ணு தெரியுங்களா, போய் அந்த வேரியபிள் ஃபேக்டர் போய் கை வைக்கும். புண்ணியம் கேன் உங்களுக்கு வேரியபிள் ஃபேக்டர்ல பெருசா ஏதாவது தடையா வந்ததுன்னா கூட நீங்க பண்ற இந்த ஆக்ஷன்ல இருக்கிற புண்ணியம் போய் அந்த எஃபெக்டை குறைக்கும். அப்போ நமக்கு அதனால அந்த வேரியபிள் ஃபேக்டர் நம்மள அழிக்கக்கூடிய சக்தி படைச்சதுதான். ஆனாலும் அதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் நம்மளுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடலாம். அதுக்காகத்தான் என்னது, பிரேயர். இறைவனை வழிபடுவது என்பது இறைவனுக்காக அல்ல. He is not in need of your prayer. You are in need of prayer to control your variable factor. பக்தி, இறைவனோட பக்தி, அனுகிரகம், இதெல்லாம் சொல்லுவோம் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிற வார்த்தைகள். அவருடைய அனுகிரகத்தை டேப் பண்ண தெரியணும்பாங்க. அப்போ அந்த பக்திங்கிறது எதுக்கானா எனக்காகத்தான் பக்தியான தவிர இறைவனுக்காக. பகவான் இஸ் நாட் இன் நீட் ஆஃப் யுவர் கோகனட், பனானாஸ் எக்ஸெட்ரா.
அதையெல்லாம் ஏன் கொண்டு வைக்கிறாங்க? எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீலிங், எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட். இறைவா எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்க, திருப்பி என்னால நீ கொடுத்த அளவுக்கு என்னால திருப்பி கொடுக்க முடியாது. ஏன் இறைவன் என்ன கொடுத்தாருங்க? எனக்கு தான் எதுவும் கொடுக்கலையே. காத்து உள்ள போயிட்டு வருதா இல்லையா? யார் கொடுத்தா? லங்ஸ் வேலை செய்தா இல்லையா? யாருக்கு செய்ய வச்சிட்டு இருக்கா? ஹார்ட் வேலை செய்தா இல்லையா? யார் செய்ய வச்சிட்டு இருக்கா ஹார்ட் ஃபங்க்ஷனிங்? நானா? இல்ல ஹார்ட் செய்யத்தான் தெரியுமா நமக்கு? அது ஹார்ட்டையும் கொடுத்து அதை ஃபங்க்ஷனிங் கரெக்டா பண்ணி அது 3 வேளைக்கு சாப்பாடு கொடுத்து இது. அதனால இவ்வளவு நம்ம தேவதைகள் இறைவன் நமக்கு இவ்வளவு கொடுக்கிறாரே அப்படிங்கும்போது கண்டிப்பா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எது? கிராட்டிடியூட். எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜெனரலா சொல்றது மனசு இருந்தா பத்தாதா? பத்தாது. எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட் நீங்க கொடுக்கறதும் நாட் ஃபார் பகவான் சேக், காட் சேக். எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட் உங்களுக்குள்ள வளர்த்தி கொள்ள மனம் பலமாகும், பக்குவப்படும். யூ வில் கெட் த மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட். ஸோ மற்றவங்களை நீங்க வணங்குறீங்க, அது பெரியவங்களா இருக்கலாம், இறைவனாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச தேவதைகளா இருக்கலாம். யாரை வணங்குனீங்கனாலுமே அந்த வணக்கம் செலுத்துதல்ங்கிறது அவங்க இறைவனுக்காக அல்ல, பெரியவர்களுக்காக அல்ல. நீங்க அந்த ஆட்டிடியூட் கிராட்டிடியூட வெளிப்படுத்தும் போது, அந்த ஆட்டிடியூடோட ஒரு நன்றி பாவத்தோடு நீங்க அவங்களை வணங்கும் போது யூ ஆர் க்ரோயிங். ஒரு மைண்ட் கெட் ஸ்ட்ரென்தன்ட். அப்போ என்ன பண்ணணும்? என் மைண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா இப்ப இந்த காலத்துல ஒருத்தர் காலில் விழுந்து வழங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வெட்கப்படுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். தப்பு பண்ண மாட்டேங்கிறதுல 4 பேர்த்துக்கு முன்னால போய் விழுகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம வெட்கப்படுறோம். அது ஷை அடிக்கிறோம்னு சொல்றீங்களா? அந்த லாங்குவேஜுக்கு போயிடுறீங்க. ஏன்னா இந்த வேல்யூ தெரியல. நீங்க பெரியவர்களை வணங்கும் போது அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட் நீங்க வெளிப்படுத்தும் போது you are growing mentally, you are growing, your mind becomes strengthened. ஏங்க இதெல்லாம் எப்படிங்க சொல்றீங்க? செஞ்சு பாருங்க. நீத்த அடிக்கணும்னா கிணத்துக்குள்ள குதிக்கும். இப்ப என் மைண்ட் அதனால க்ரோ ஆகுதாங்கிறத நீங்க கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி எந்திரிக்கும் போதே தெரியும். திருஷ்ட பலன் அப்பவே தெரியும். ஒரு மனம் இப்ப ஒரு கோயிலுக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கும்போது கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடும்போது வெளியில் வரும்போது என்ன சொல்றாங்க? பா மனசு நல்லா இருக்கு. என்ன ஆச்சு அங்க? எப்படி மனசு நல்லாச்சு? இஸ் தேர் எனி மெஷின் இன்சைட் த கோயில்? வாங்க மனசு இப்படி இருக்குதா அப்படி மாத்தி தரணுங்கிறது எதாவது மெஷின் உள்ள இருக்கா என்ன? எப்படி அவங்க அதனாலதான் இத்தனை பேர் கோயிலுக்கு போறாங்க. உள்ள போகும்போது ப்ரெஷர் டென்ஷன், வெளியே வரும்போது அப்பா நல்லா இருக்கு, மனசுக்கு நல்லா இருக்கு. அந்த மாதிரி பெரியவர்களை வணங்கும் போதும் திருஷ்ட பலனாக உடனடியாக நமக்கு மனம் ஒரு அமைதி கண்டிப்பாக பெறும். அதுக்காகத்தான் போய் இன்னொருத்தர் காலில் விழுந்து, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்றது. இட்ஸ் ஃபார் மை சேக்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது நாட் ஃபார் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்காக அல்ல. இட்ஸ் ஃபார் மை சேக், ஃபார் மை growth, ஃபார் மை ஸ்ட்ரென்த், ஃபார் கெட்டிங் அனுகிரகா. நான் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன், இல்லை வணங்குறேன். வணக்கம் சொல்லுதல், நமஸ்தே. பெரியவங்களை பார்க்கும்போது என்ன சொல்லணும்? கைகூப்பி என்ன சொல்லணும்? நமஸ்தே. கையெடுத்து கும்பிடணும். அதுக்கு செய். ஹாய் ஹலோ அதுல போயிட்டு எல்லாம் மெசேஜ். இப்ப ஹாய் ஹலோ நமஸ்தேன்னு யாரு மெசேஜ் அனுப்புறீங்க? ஹாய் ஹலோ இஸ் வெஸ்டர்ன் கல்ச்சர். எந்த அளவுக்கு நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ள கொண்டாந்து உட we are losing. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி வணங்குறது, ஹாய் இல்ல நமஸ்தே சொல்லி ஒருத்தர் காலில் வளர்ந்து வணங்குறதுங்கிறது வெஸ்டர்னுக்கு என்னன்னே தெரியாது. they don't know about that area. ஆனா அவங்க தெரியாம ஒரு விஷயத்த பண்றாங்க, அதனால பண்ணல. நாம என்ன பண்றோம்? we are காப்பி அடிச்சு நாம ஹாய் ஹலோ. ஏன் நமஸ்தேங்கிற வேர்டு எங்க போச்சு? காணாம போயிடுச்சு. வணக்கம் தமிழ்ல சொல்லலாமே, நன்றி வணக்கம். இதெல்லாம் தமிழ் மொழி விட்டே ஓடுற அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் அதுல என்ன நன்றின்னு சொல்லலாம், இல்ல தேங்க்யூ. மொத்தத்துல ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல மொத்தத்துல அந்த நன்றியை வெளிப்படுத்தணும். அது யாருக்கு நல்லது? எனக்கு நல்லது. இப்ப பொய் பேசாம இருக்கிறோம் அப்படின்னா யாருக்கு நல்லது? எனக்கு நல்லது. என்னுடைய மென்டல் growthக்கு நான் பொய் பேசக்கூடாது, உண்மைதான் பேசுவேன். ஏன் பேசுறேன்? என்னுடைய மென்டல் growthக்கு, என்னுடைய சந்தோஷத்துக்கு, என்னுடைய மன அமைதிக்கு நான் உண்மை பேசினா தான் நல்லா இருக்க முடியும். நான் அதனால உண்மை பேசுறேன். நாட் ஃபார் அதர்ஸ் சேக். நான் இறைவன் பனிஷ் பண்ணிடுவாரு அப்படிங்கிறதுக்காக உண்மை பேசுறது இல்லை. எனக்கு மென்டல் growth, எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கணும்னா உண்மை பேசினா மட்டும்தான் கிடைக்கும்.
மற்றவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுனா என்னுடைய மனம் தைரியத்தை இழந்துடும். அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன். பண்ணுனா நான் மாட்டிக்குவேன் அப்படிங்கிற அறிவு இருக்கும்போது நம்ம நெகட்டிவ் சைடுக்கு போக மாட்டோம். there is no need to teach value of value. ஏன் மனிதனுக்கு சாய்ஸ் இருக்கு. நீ பொய்யும் பேசலாம் உண்மையும் பேசலாங்கிற சாய்ஸ் இறைவன் கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம எதை சூஸ் பண்றோங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் மென்டல் growth. அப்போ மென்டல் growthக்கு என்னத்துக்கு தேவை? நீங்க கொஞ்சம் நல்ல வேல்யூ ஃபாலோ பண்ணீங்கன்னா அதை வச்சு அதை ஃபாலோ பண்ணி உங்க growth அதிகம் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் நம்ம வேல்யூஸை கடைபிடிக்கிறோம். இப்ப நம்ம ஒரு என் மனம் ரொம்ப ஒரு ஃபெயிலியூரை பார்க்கும்போது ரொம்ப மனம் கஷ்டப்படுது. அப்படிங்கும்போது நாம இறைவன் இதை என்ன சொல்றது, சாஸ்திரம் என்ன சொல்லுது, நம்ம கல்ச்சர் என்ன சொல்லுது, எப்படி நீங்களுடைய ஃபெயிலியூர்ங்கிறது உண்மையில ஃபெயிலியூரே கிடையாது. அது இட் இஸ் அ சான்ஸ் டு லேர்ன். அவ்வளவுதான். அதை நம்ம பெருசா இஷ்யூ பண்ணிக்க தேவையில்லை. சில பேர் சொல்ல போனாங்க, நான் சொன்ன பேச்சு யாரும் கேட்கறது இல்லை ஆச்சா, அதனால நான் என்னது ஐ எம் நாட் அ சக்சஸ்ஃபுல் லேடி, உமன், பாய், கேர்ள் எல்லாருமே நினைக்கிறோம். என் பேச்சு இந்த வீட்டில் யாருமே கேட்கறது இல்லைங்க. எனக்கு என்ன மரியாதை இருக்கு இந்த வீட்டில்? ஏதும் கிடையாது. அதுக்கு தான் இறைவன் சொல்லுவாரு, அட உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு லிமிட்டெட் பாடி மைண்டு இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீ இப்படி புலம்பிட்டு இருக்கிறியே, நான் உலகத்தை படைத்து உலக மக்கள்லாம் இந்த பிரகாரம் வாழணும்னு ஒரு ஆசைப்பட்டு ஒரு லா அண்ட் ஆர்டர் ஆர்டினன்ஸ் அமைச்சு கொடுத்தா யாருமே அதை கேட்கறது இல்ல. எனக்கே ஆல்மைட்டியா இருக்கிற எனக்கே இந்த நிலைமை, நான் சொல்லதை யாருமே கேட்கறது இல்ல. என்ன வேதாந்தம் படிக்கிறீங்களா, போல பார்த்தா வேலை படிக்கிறவங்களும் சேர்த்து டிமோட்டிவேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அந்த ஜனங்கள் தான் ஜாஸ்தி, படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி, அவங்கள டிமோட்டிவேட் பண்ற ஜனங்கள் தான் அதிகம். அப்ப இறைவன் ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று பாருங்க, உலக மக்கள் எப்படி பாப்பாரு, நான் ஐம் ஆல்மைட்டி, என்னத்துக்கு பிரயோசனம், நான் சொன்னதை யாருமே கேட்கறது இல்லை. அப்போ நமக்குள்ள இப்ப நம்ம ஒண்ணு சொல்றோம், மற்றவங்க அதை கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன நினைக்கணும், அப்பேற்பட்ட இறைவன் ஆல்மைட்டி சர்வசக்திமான், அவரு சொல்லியே யாரும் கேட்கலியும் போது இப்படித்தான் வாழணும்னு ஒரு முறை உண்டு பண்ணி வச்சிருக்காரு. அதையே யாரும் கேட்கலியும் போது அல்ப புத்தி, அல்ப சக்தி, அல்ப சரீரம், எல்லாமே அல்படம் இருக்கிறது எல்லாமே லிமிட்டடு. இதை வச்சுக்கிட்டு என் பேச்சை யாராவது கேட்கணும்னு நினைக்கிறது என்னது தவறு. ஏன் யாரும் நம்ம பேச்சை கேட்கறது இல்லை யோசனை பண்ணி பாருங்க. அது அவங்களுடைய குணம் டிசைட்ஸ். துரியோதனன் சொல்லுவான், எனக்கு நல்லது எதுன்னு தெரியுது, கெட்டது எது நல்லா தெரியுது, ஆனா எனக்குள்ள எவனோ ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு நீ அதையே தப்பையே பண்ணுடாங்கிறான், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, அவனை என்னால ஜெயிக்க முடியலேம்பா. ஏன்னா அர்ஜுனனும் பாண்டவர்களும் துரியோதனும் துச்சாதனும் எல்லாம் ஒரு குருட்டு தான் படிச்சாங்க, சொல்லி கொடுத்துரு ஒரே குரு தான். ஆனா பாண்டவர்கள் தர்மத்துல வாழ்றாங்க, இவங்க அதர்மத்துக்கே போறாங்க. அப்ப கேட்கும்போது துரியோதனன் சொல்லுவான், அது என்ன பதில் கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்குள்ளேயும் the குணா பிளேஸ் a very important role. சத்துவ குணம், ரஜோ, தமஸ். இந்த எந்த குணத்துல அவன் பிறக்கிறானோ அது பிரகாரம் தான் அவன் வாழ்வான், அது பிரகாரம் தான் பேசுவான், அது பிரகாரம் தான். அந்த தமோ குணம் டிசைட்ஸ் ஹிஸ் திங்கிங் பேட்டர்ன், ரஜோகுணம் டிசைட்ஸ் ஹிஸ் திங்கிங் பேட்டர்ன், சத்துவகுணம் டிசைட்ஸ் ஹிஸ் திங்கிங். இப்போ மனசுல ஒரு தாட் வருது, அதுக்கு ஒரு தாட் வருதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணுமே இல்லைங்களா? ஏதாவது வானத்துல அப்படி தொப்பு தொப்புனா குதிக்கும், அது விவஸ்தையற்றதுன்னு ஆகி போயிடும். ஸோ ஒரு தாட் வருதுன்னா அதுக்கு பேஸ் என்ன? சத்துவ குணத்தை ஒரு இன்சிடென்ட் ஒருத்த பார்க்குறான், 3 பேர் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். சத்துவ குணத்தில் இருக்கவனுக்கு அந்த இன்சிடென்ட் ஒரு மாதிரி புரியும், அந்த தாட் அவனுக்குள்ள ஒரு மாதிரி வரும். ரஜோகுணத்தில் இருக்கவனுக்கு அது வேற மாதிரி புரியும், தமோ குணத்தில் இருக்கவனுக்கு அது வேற மாதிரி புரியும். ஏன் இப்படி அப்படின்னா, அந்த குணங்கள் எப்படி டிசைட் ஆகுது? அவன் கேட்டு வாங்கிட்டு வந்தானா, இல்ல தவம் இருந்து ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் பெற்றானா? அப்படி அல்ல. பூர்வ ஜென்மத்தில் அவங்க எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அந்த புண்ணிய பாப்பம் கர்ம பலன் டிசைட்ஸ் திஸ் பர்த். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். நீங்க பாருங்க, தமோ குணத்தில் இருக்கவங்களுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, தப்பெல்லாம் சரியா தோணும். துரியோதனன் சரியெல்லாம் தப்பாதான் தோணும். அதுக்கு தான் அவன் சொல்லுவான், எனக்கு தர்மம் எதுன்னு புத்தியில் இருக்கு, ஆனா மனம் என்ன ஆகல, எனக்கு கேட்கல, தப்பையே பண்ண சொல்றது உள்ள இருக்கிற ஆள் என்னைய. அது ஏன்? பிகாஸ் ஆஃப் தமோ குணம் இன் நேச்சர். அவன் பூர்வ ஜென்மத்துல பண்ணின புண்ணிய பாப்பம் அவனை கொண்டாந்து தமோ குணத்துல பிறக்க வச்சிருக்கு. பாண்டவர்கள் பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் அவங்களுக்கு முதல் ஜென்மம் இருந்திருக்கும் இல்லையா, அதுல அவங்க நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. அந்த புண்ணியம் என்ன ஆயிடுச்சு, இந்த காலத்துல இந்த ஜென்மத்துல பிறக்கும் போதே ஒரு சத்துவகுண பிரதானமா பிறந்துட்டாங்க.
அப்ப அதனாலதான் சரியெல்லாம் சரின்னு தோணுது, தப்பெல்லாம் தப்புன்னு தோணுச்சு. அவ்வளவுதான். துரியோதனனுக்கு சரியெல்லாம் எப்படி தோணுச்சு? தப்புன்னு தோணுச்சு. தப்பெல்லாம் என்ன தோணுச்சு? சரின்னு தோணுச்சு. அதனால அவன் தப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டான். இவர்களுக்கு சத்துவகுண பிரிடாமினண்டாக இருந்ததுனால இவங்களுக்கு சரியா தெரிஞ்சது, தப்புன்னா தப்புன்னு தெரிஞ்சது. இதுதான் எல்லார் மனதிலும், நாட் ஒன்லி ஃபார் பாண்டவாஸ், கௌரவாஸ், ஒரு மனிதனும். இப்ப அம்மா சத்துவகுண பிரதானமா இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தை சத்துவகுணம் பிறக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது தமோ குணத்துல பிறக்கலாம், ரஜோகுணத்துல பிறக்கலாம். சத்துவகுணம்னு என்னன்னாங்க, உள்ளதை உள்ளபடி அறிகிற சக்தி இருக்கும், மன அமைதி இருக்கும், போதும் என்ற மனம் இருக்கும், லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்கும். ரஜோகுணம்னு என்ன, ஃபுல் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், ரெஸ்டே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு தன்மை அது. அடுத்து தமோ குணங்கிறது லெத்தார்ஜிக்னஸ், எதையும் சரியா புரிஞ்சுக்க முடியாது, ஒரு சோம்பேறித்தனம், எதுலையுமே ஒரு உதாசீனாக இருக்கு, எதை பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. இது செஞ்சா அப்படி ஆயிரும், எல்லாமே நெகட்டிவ் திங்கிங் ப்ரிடாமினண்டா இருக்கும் அவங்களுக்கு. சோ இந்த மாதிரி ஒருத்தர் பிறக்கிறான் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லி பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் உன்னை இந்த மாதிரி நான் பிறக்க வச்சிருக்கேன். ஆனா ஒரு வாய்ப்பு இருக்கு, இறைவன் கொடுக்கறது ஒரு வாய்ப்பு கொடுக்குற. இப்ப நீ தமோ குணக்கு நீ தெரிஞ்சுட்ட, அப்ப நீ என்ன பண்ணணும், முயற்சி பண்ணிதான் ரஜோக்கு வரணும். ரஜோக்கு வந்துதான் சத்துவத்துக்கு வர முடியும். சத்துவத்துக்கு வந்தா தான் யூ கேன் ஹேவ் ஹாப்பி லைஃப். இங்க தமோ குணத்துல உட்காந்துக்கிட்டு தப்பெல்லாம் சரியா தோணி சரியெல்லாம் தப்பா தோணா ஹவ் கேன் யூ ஹேவ் ஹாப்பி லைஃப்? அப்போ உடனே கீழ் இருந்து தமோல் இருந்து நம்ம எங்க போக முடியாது, சத்துவ குணத்துக்கு ஓடி வர முடியாது, ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லாம் பண்ண முடியாது. அப்ப மெதுவா நம்மள நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் நம்மளை ஈடுபடுத்தி, அதிகமான கர்மங்களில் நம்மளை ஈடுபடுத்தி ஃபர்ஸ்ட் ரஜோ குணத்துக்கு வா. சமோ குணத்துல பிறந்துட்ட, இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட், இட்ஸ் மாஃபியா லேடி, உற்று. நீ பிறந்ததுக்கு அப்புறம் எங்க வரணும், கீழே இருக்கிற குணத்திலிருந்து, தமோ குணத்திலிருந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒர்க் அதிகம் பண்ணிட்டினாவே, சுதர்மம் எல்லாம் பண்ணினாவே ஆட்டோமேட்டிக் எங்க வந்துடுவ, ரஜோ குணத்துக்கு வந்துடுவ. அப்புறம் அங்கிருந்து சத்துவ குணத்துக்கு வரலாம். ஆனா இதெல்லாம் ஒரு லைஃப் டைம் ப்ராஜெக்ட், நாட் ஒரு நாள்ல 2 நாள்ல 1 வருஷத்துல வர முடியுமா, வர முடியாது. ஏன்னா எல்லாமே மாத்தி ஆடும். ஃபுட் ஹேபிட்ல இருந்து மாத்தணும். ஒரு எத்தனை மணிக்கு படுக்க போறோம், எவ்வளவு மணி நேரம் தூங்குறோம், எப்ப எந்திரிக்கிறோம், என்னென்ன பேசுறோம், யார் யார் என்னென்ன செய்யறோம், என்னென்ன சாப்பிட்றோம், இது எல்லாம் யாரு கூட பேசுறோம், யாரு கூட பழகிறோம், என்ன சாப்பிட்றோம், எப்ப சாப்பிட்றோம், இந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் மாத்தினா தான். ஏன்னா அவன் தமோ குணத்துல ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருப்பான், நீ அதுல வாழ்ந்தீங்கன்னா தமோ குணத்திலே தான் இருப்ப. அப்ப அந்த ரஜோ குணத்துக்கு வரக்கு என்ன ஃபுட்டு மாத்தணும், பழக்க வழக்கங்கள், சத்துவ குணத்துக்கு வர்றதுக்கு என்னங்கிறது அழகாக நம்ம கல்ச்சர் சொல்லி இருக்கு. ட்ரை டு சத்துவ குணோ பவ அர்ஜுன. இப்ப 3ல எதுல இருக்கணும்னு இறைவன் சொல்றாரு கிருஷ்ணரு, சத்துவ குணோ பவ அர்ஜுன. சத்துவ குணத்துக்கு பழகு. எதுக்கு? டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். சத்துவ குணத்துல இருக்கிறவங்கனால மட்டும்தான் சந்தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சதுல வாழ்வாங்க. மற்றவங்கனால சந்தோஷமாக இருக்கா முடியவே முடியாது. சத்துவகுண பிரதானத்துக்கு என்ன உணவுன்னு பகவத்கீதையில சொல்லுவாரு. நான் மறுபடியும் உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்றேன். அதிக காரம், அதிக உப்பு, அதிக சூடு, இதெல்லாம் அதிகமா ஆயில், அப்புறம் மாமிச உணவு, இதெல்லாம் தமோ குணத்தை தூண்டும். ரஜோகுணத்தை தமோ குணத்தை தூண்டுகிற உணவுகள். அது இருந்து விடுத்து அங்கேயே நம்ம ஆஃப் ஆயிடுவோம். சத்துவ குணத்துக்கு வரணும், முதல்ல அதெல்லாம் விடணும். சத்துவ குணத்துக்குன்னா ஆரோக்கியமான சிம்பிள் ஃபுட்டு, நான் சொன்னதுல இருந்து ஆப்போசிட்டான ஒரு வெஜ் ஃபுட்டு, தயிர் கூட வேண்டாம், மோர் குடிக்கணும். அந்த அளவுக்கு நீங்க உணவு கட்டுப்பாடு, எப்ப தூங்குறது, எப்ப எந்திரிக்கிறது, என்ன படிக்கிறோம், யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம், யாருக்கிட்ட பழகிறோம், எங்க போறோம் வர்றோம், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறீங்கன்னா எங்க வரலாம், சத்துவ குணத்துக்கு வந்துடலாம். அதுல ஒண்ணுதான் வேல்யூ ஆஃப் வேல்யூஸ். எப்போ உங்களுக்கு வேல்யூனோட மதிப்பு தெரியுதோ, தர்மத்தினுடைய மதிப்பு தெரிஞ்சு நீங்க நடக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை மனம் எங்கிருந்து எங்க போகும், தமோ குணத்திலிருந்து ரஜோ குணத்துக்கு போய் சத்துவ குணத்துக்கு அழகா கொண்டு நிறுத்தும் உங்களை. Then only you can have a happy life. So everybody, if you want to have a happy life, try to come first தமோல் இருந்தா. சப்போஸ் நீங்க ரஜோல் இருக்கீங்க அப்படின்னா வெரி ஈஸி, ரஜோல் இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். சப்போஸ் நீங்க தமோல் இருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு கிராஸ் ஓவர் ரஜோ, தென் கம் டு சத்துவ குணம். அந்த குணத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம என்ன படிச்சோம், சக்சஸ்னா என்ன, போன கிளாஸ் என்ன பார்த்தோம், ஃபெயில்யூர்னா என்ன, இதெல்லாம் சரியா புரியும். ஓ, சக்சஸ்ங்கிறது
வெஸ்டர்ன் கல்ச்சர்ல சொல்ற சக்சஸுக்கு பேரு சக்சஸ் இல்ல. ஏன்? அது நிறைவேறலாம், நிறைவேறாமையும் போகலாம். நிறைவாக போகும்போது என்ன நினைச்சுக்கோ, ஏன்னா ஃபெயிலூர் ஆயிட்டேன், நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லேடிஸு ஜென்ரலா ஒரு அம்மாங்கிறவங்க என் பேச்சை யாருமே கேட்கறது இல்லை. டிப்ரெஷன் வரைக்கும் போறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன அறிவு இருந்தா போதும், அந்த டிப்ரெஷன்ல போக வேண்டியதே இல்லை. என்ன இறைவன் பேச்சு யாரு கேட்காத போது என் பேச்சை யாரு கேட்கணும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது இப்போ என்ன நம்ம கன்க்ளூஷன் பண்றோம்னா, சக்சஸ் என்பது வேல்யூ ஃபார் சிம்பிள் லிவிங், த வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் தெரிஞ்சு வாழ்றது சக்சஸ். நீங்க விஷயத்துல 2-3 தோத்துருக்கலாம், ஒரு எக்ஸாம்ல கம்மியா மார்க் வாங்கியிருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். அது ஃபெயிலூர் சக்சஸ் நீங்க உங்களுடைய ப்ரொஜெக்ஷன், யுவர் இமேஜினேஷன், யுவர் ஃபெயிலூர், யுவர் சக்சஸ். அதே மாதிரி வெற்றி பெறுதல் அப்படிதான், சக்சஸ் அப்படித்தான். எல்லாம் மென்டல் ப்ரொஜெக்ஷன் ஒன்லி. தேர் இஸ் நோ சக்சஸ் அட் ஆல். ஃபெயிலூர்னு ஒன்று கிடையாது, சக்சஸ்னு ஒன்று கிடையாது. எப்படிங்க அப்படி சொல்றீங்க? பாருங்க, 2 ஆப்போசிட். ஒன்று இருட்டுன்னா ஒன்று பகல். இருட்டும் பகல் ஒன்று சேர்ந்து போகுமா? அப்ப எப்படி நான் சக்சஸா இருக்கிறேன், ஃபெயிலூரா இருக்கிறேன், 2 எப்படி ஒன்று சேர்ந்து என்கிட்ட இருக்குது? ஸோ நான் 2ஐயும் கடந்தவள். என்னோட மென்டல் ப்ரொஜெக்ஷன் என்ன சில சமயம் காமிக்குது, சக்சஸா காமிக்குது சில விஷயங்களை. என்னுடைய மென்டல் ப்ரொஜெக்ஷன் சில சமயம் ஃபெயிலூரா காமிக்குது. அவ்வளவுதான். அது உலகம் பேசினாலும் சரி. நான் தான் சொல்றேன், உலகத்துக்கு எல்லாரும் சொல்றாங்கன்னா எல்லாரும் இந்த ப்ராப்ளம் தான் இருக்கிறாங்க. they don't know what is success. they are in western culture. நம்மளுடைய கல்ச்சருக்கு வாங்க. வேல்யூ ஃபார் சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். what do you mean by high thinking? உலக மக்கள் சர்வே பவந்து சுக்கினஹ சர்வே சந்து நிராமயாக, தட் இஸ் ஹை திங்கிங். உலகத்திற்கு எல்லாரும் நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், எல்லாரும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும். திஸ் இஸ் ஹை திங்கிங். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், கணவன் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும். தட் இஸ் நாட் ஹை திங்கிங். ஆப்போசிட். எப்போ நீங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுல ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குங்க. அதுல நானும் வந்துடுவேன், எங்க வீட்டுக்காரர் வந்துடுவாரு, என் குடும்பம் வந்துடும். இது தெரியறது இல்லை. எனக்கு பரிகாரம், குடும்பத்துக்கு பரிகாரம்னே ஓடுறமே. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. சர்வே பவந்து சுக்கினக தான் என்னுடைய பிரேயர், சர்வே சந்து நிராமயாக தான் என் பிரேயர். அப்படிங்கும்போது அதுக்குள்ள நானும் உள்ள வந்துடுவேன். இந்த மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எந்த ஒரு மனம் நினைக்குதோ அந்த மனம் இஸ் லவ்டு பை பகவான். அவருக்கு அந்த மனம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? எல்லாமே அவரோட குழந்தைக்கு தானே. அவருடைய குழந்தைக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு ஒரு குழந்தை நினைக்குதுங்க போது இறைவனுக்கு நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அப்ப அவருடைய கடைக்கன் பார்வை நம்ம படுமை படாதா? அவர் கடைக்கன் பார்வை விட்டா போதுமே, நமக்கு வேணுங்கிறதெல்லாம் அவர் செஞ்சுட்டு போயிடுவாரே. புரியுதுங்களா? நான் 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 வாழத்தான் பிரச்சனைகள். ஏன்னா அவர் என்ன பண்ணுவாரு, நீயே பாத்துக்கிற குடும்பத்தை பாத்துக்கோ விட்டுருவாரு. அது நல்லதா? அது இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங்கா? இறைவன் பொறுப்புல என் குடும்பத்தை விட்டுட்டா, இறைவன் நான் பார்த்துக்கிறத விட சரணாகதின்னு பேர். இறைவன் கண்டிப்பாக என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாரு. நம்பிக்கை வரணுமே, இறைவனை நம்பணுமே, அதுதான பக்தி. So to have a happy life we must have a value for simple living, high thinking. That is நம்மளுடைய கலாச்சாரத்துல சக்சஸ்னு பேர். All my best wishes to all of you to have a happy life. Thank you. Hari Om. Om Shanti Shanti Shanti. Harihi Om. Sri Gurubhyo Namaha. Harihi Om.